ஐயா கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்களுடைய மகன், அதே போல் நம்ம முகுந்தன், இவங்க 2 பேர்த்தையும் இளைஞரணி தலைவரா அன்புமணி ஏற்கல, அவங்க ஏத்துக்கல மாட்டாரு. எதற்குயா, என்ன காரணம்? யாமறியேன் பராபரமே, யாமறியேன் பராபரமே, யாமறியேன் பராபரமே. ஓ, இளைஞரணி தலைவர் போட்டுதானே ஆகணும். போட்டுதான் ஆகணும். அது எப்போ போட போறோம்? அது போட்டு அந்த பிரச்சனைக்கு ஓரளவு முடிவு வர வாய்ப்பு இருக்குல்ல? சொல்லுவாங்க. இந்த பொது, நீங்கள் சொல்கிறீங்களா பொதுக்குழு எப்போ குழுன்னு, அந்த பொதுக்குழு கூடும்போது அதில் கூட அறிவிப்போம். அதுலேயும் அறிவிப்போம், இல்லைன்னா அதுக்கு முன்னால் தேவைப்படின் அறிவிப்போம். ஐயா, அன்புமணி யாராவது பின்னின்று இயக்குவதா நினைக்கிறீங்களா ஐயா? அன்புமணியை யாராவது பின்னின்று இயக்குவதா நினைக்கிறீங்களா? அன்புமணியை யாராவது பின்னின்று இயக்குகிறார்களா அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? சும்மா பத்திரிகையாளர் நீங்கள் எதை ஒன்றாலும் ஃப்ரீயாக சொல்ல முடியும். எதை ஒன்றாலும் கேட்கலாம், எதை ஒன்றாலும் சொல்ல முடியும், எதை ஒன்றாலும் எதையும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஆனால் அரசியல்வாதி நாங்கள் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ஒரு இது சொல்லிட்டுன்னு வச்சுக்க உடனே மாட்டிடணும். ஒரு 50-100 கேள்வி நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐயா, என்னன்னா உங்களுக்கு பிறகு இயல்பாகவே அன்புமணி தான் தலைவர் அப்படிங்கிற அந்த நிலையில ஏன் அன்புமணி தலைவர் பதவிக்கு மல்லு கட்டணும்? இல்லை, இப்போ அவருக்கு நல்ல பொறுப்பு கொடுத்துருக்கோம். செயல் தலைவர், எல்லா பொறுப்போட சிறந்தது செயல் தலைவர். ஏன்னா ஒரு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு செயல் தலைவர் மிக மிக முக்கியம். அதனால் அந்த பொறுப்பை கொடுத்துக்கிறோம். அவர் அதை ஏற்க மாட்டேன்னு சொல்கிறார். அந்த பொறுப்பை ஏற்றுக்கினா பிரச்சனையை தீர்ந்து போச்சு. தலைவர் பொறுப்பு வேணுங்கிறாரு. தலைவர் பொறுப்பை தான் இவ்வளோ நாள் வச்சுருந்தார்ல, 3 வருஷத்துக்கு மேலே வச்சுருந்தார். இப்போ எனக்கு இந்த வயசில் கொஞ்ச நாள் நீ தலைவர் பொறுப்பை ஏறேன்னு எனது மனசு சொல்ல